அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நேற்று தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஒன்றிய கவுன்சிலர் ஹரிஹரன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கூவமாற்றில் வீசப்பட்ட கொலையாளிகளின் செல்போன்களை தேடும் பணி 2வது நாளாக தொடங்கியிருக்கிறது. மேலும் ஒரு செல்போனின் உதிரி பாகம் மீட்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பிரபு நேரலையில் இருக்கிறார். பேசலாம். பிரபு, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே 15 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 16வது நபராக திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர், அதாவது அதிமுக ஒன்றிய கவுன்சிலரான ஹரிதரன் கைது செய்யப்பட்டார். இவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் தற்பொழுது கொசஸ்தலை ஆற்றில் வீசப்பட்ட செல்போன் உதிரி பாகங்களை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த பெரம்பூர் பகுதியில் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது தமிழகம் மட்டுமல்லாது தேசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கில் முதலில் 15 நபர்கள் செம்பியம் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தினர். இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 15 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் ஹரிதரன் என்பவரை செம்பியம் தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் ஹரிதரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர் வழக்கறிஞராக இருந்து வந்ததும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளியான அருளுக்கு நண்பர் எனவும் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கொலை குற்றவாளிகள் பயன்படுத்திய செல்போனை ஹரிதரனிடம் கொடுத்து மறைக்க சொல்லியுள்ளனர் என்ற அடிப்படையில் ஹரிதரன் 6 செல்போன்களை சேதப்படுத்தி திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் பகுதியில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் தூக்கி எறிந்துள்ளார். இதனையடுத்து திருவள்ளூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வெங்கத்தூர் பகுதியில் தனிப்படை போலீசார் கொசஸ்தலை ஆற்றில் தற்பொழுது தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீயணைப்புத்துறையைச் சேர்ந்த நீச்சல் பயிற்சி பெற்ற வீரர்கள் உதவியுடன் கொசஸ்தலை ஆற்றில் இருந்து நேற்று 3 செல்போன்களின் உதிரி பாகங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் 2வது நாளாக சுமார் காலை 8 மணி அளவில் தொடங்கிய தேடுதல் வேட்டையானது மெரினா ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட தற்பொழுது 3 மணி நேரத்திற்கு, அதாவது குறைந்தது 4 மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் செல்போனின் தற்பொழுது 4 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் தற்பொழுது செல்போனின் மற்றும் ஒரு உதிரி பாகமானது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த செல்போனின் உதிரி பாகமானது குற்றவாளிகள் பயன்படுத்திய செல்போனின் உதிரி பாகமா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்திய பின்னரே தெரியவரும் எனவும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டுள்ள ஒன்றிய கவுன்சிலர் தூக்கி வீசப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் அளவில் கயிறு கட்டி எல்லை அமைத்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஆக்சிஜன் உதவியுடன் நீரில் மூழ்கியும் சேற்றில் எங்கேயாவது சிக்கியுள்ள உதிரி பாகங்கள் சிக்கியுள்ளதா என்பதையும் கண்டறியும் விதத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போனின் உதிரி பாகங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை டெக்னிக்கல் ரீதியாக ஆய்வுக்கு உட்படுத்திய பின்னர் ஒருவேளை அந்த டெக்னிக்கல் ரீதியாக உட்படுத்திய பின்னர் ஒருவேளை அவர்கள் பயன்படுத்திய செல்போனில் இருந்து சில தகவல்கள் எடுக்கப்பட்டால் அதன் மூலம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது தெரிய வரும் என்பதும் அதன் படுகொலைக்கான நோக்கம் என்ன என்பது கண்டறியப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.